இப்போ ஏண்டி 8 மணிக்கெல்லாம் அங்கே போகணும்னு குதிக்கிற என்று காரை ஓட்டியவரை கேட்டார் ராஜகோபால். ஏன் போனா என்னவா? இல்லை இனியா கூட ரெடி ஆகலை, அப்புறம் வரேன்னு சொல்லிட்டா. நீ அவளை விட்டுட்டு கூட அப்படி ஏன் சீக்கிரமாக அங்கே ஓடுற? ஏதாச்சும் பிளான் பண்ணுறியா என்ன? இப்போ ஏன் உங்கள் புத்தி இப்படி போகுது? நான் என்ன பண்ணா போகிறேன்? 9 மணிக்கெல்லாம் ஐயர் வந்துடுவார். அதுக்குள்ளே அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கணும். சீக்கிரம் போய் உங்கள் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ணுறீங்க. நான் ஏதும் பிளான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என் பொண்ணு நான் சொன்னால் கேட்பா என்றாள் லட்சுமி ராஜகோபாலிடம். அந்த திமிரில் தானே நீ ஆடுற என்ன? ஆமாம், நான் கூட உன்னைய போய் ஏமாளி அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாம் இப்போ தானே தெரியுது. என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. நீ ஏமாளி எல்லாம் இல்லை. நான் நினச்சதை விட நீ ரொம்ப விவரமானவ தான். சரி போங்க, இத்தனை நாள் தான் நான் விவரம் இல்லாமல் இருந்துட்டேன். இதுக்கு அப்புறமாவது விவரமாக இருந்துக்கிறேன் என்றார் லட்சுமி. அதற்குள் இளவரசனின் வீடு வந்துவிடவே அவர்களின் பேச்சு அதற்குள் நின்று விட்டது. வாங்க வாங்க அண்ணி, சீக்கிரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றார் ராஜி. லட்சுமி கணவரை திரும்பி ஒரு முறை முறைத்து விட்டு, நீங்கள் வாங்க அண்ணி, நாம் போய் வேலையை பார்க்கலாம் என்று விட்டு உள்ளே சென்றார். சிறிது நேரத்திற்கெல்லாம் ஜோதியும் அபியும் வந்து விட்டார்கள். வா ஜோதி, என்ன உன் வீட்டுக்காரர் வரலையா? இல்லாத்த, அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், அதுதான் அவர் வரல. வேலை முடிஞ்சிட்டா வேணும்னா வர்றேன்னு சொன்னார். சரிம்மா, வேலை இருந்தால் என்ன பண்ண முடியும்? முடிஞ்சிட்டா கிளம்பி வந்துட சொல்லு. சரி அத்தை. எங்கே உங்கள் பசங்க யாரையும் காணா என்று கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே சந்துரு வந்தான். வா சந்துரு, உன்னைத்தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்றாள் ஜோதி. என் பக்தர்கள் என்னை எப்போதெல்லாம் தேடுகிறார்களோ அப்போதெல்லாம் நான் அவர்களுக்கு காட்சி அளிப்பேன் என்று கையை ஆசீர்வதிப்பது போல் வைத்து கொண்டு சொன்னான் சந்துரு. ஜோதியோ அவனை முறைத்து கொண்டிருக்க, அபியோ, அம்மா நேற்று அந்த சாமி கதை போட்டாங்க இல்லை, அதில் அந்த சாமி பேசுகிற டைலாக் பேசுகிறாருமா இந்த அங்கிள் என்றான். ஐயோ, கண்டுபிடிச்சிருச்சே இந்த குட்டி என்று அவன் சொல்லி கொண்டு இருக்கும் போதே அபி காப்பி கட் என்றாள். என்ன என்றான் சந்துரு. ஆமாம், டிவியில் பேசுனதை காப்பி அடித்து பேசுகிறீங்கல்ல, அதனால் நீங்கள் காப்பி கட்டு தான். ஏய், என்னையா அப்படி சொல்கிற என்று அவன் அபியை துரத்த ஆரம்பித்தான். அபி ஓடி சென்று எதிரில் வந்த இளவரசன் பின்னால் ஒளிந்து கொண்டு, அங்கிள் அங்கிள் காப்பாத்துங்க என்றான். அங்கு நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டே வந்ததால் அவன் முகத்திலும் புன்னகை அரும்பி இருந்தது. அபியை தூக்கி கொண்டான். லட்சுமி இளவரசனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தார். அவனால் நம்ப முடியாமல் இருந்தாலும் ஏதும் சொல்லாமல் வாங்கி கொண்டான். அவரும் புன்னகையுடனே சென்று விட்டார். அண்ணா, அந்த குட்டியை என்கிட்ட கொடுங்க, அது என்ன காப்பி கட்டுன்னு சொல்லுது, என்கிட்ட மட்டும் கொடுங்க, அதை என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஐயோ அங்கிள், என்ன கீழே விட்டுடாதீங்க, நான் உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன் ப்ளீஸ் என்றால் அழகாக கண்ணை சுருக்கி கொண்டு. இளவரசன் அவள் செய்வதை ரசித்து பார்த்து, ஓ அப்படியா, நீங்கள் அவ்வளோ பெரிய மனுஷியா, இதுக்குள்ளே லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்றான். ப்ளீஸ் அங்கிள், கீழே மட்டும் விட்டுடாதீங்க ப்ளீஸ் என்றான். சரிடா, நீங்கள் இவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கும்போது நான் எப்படி விடுவேன்? விட மாட்டேன். ஓகே. ராஜி தன் மகன் இயல்பாக பேசுவதையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். எதர்ச்சையாக தன் தாயை பார்த்த இளவரசனால் அவன் புன்னகையை தொடரவும் இயலாமல், முகத்தை கடினமாக்கவும் இயலாமல் ஒரு நிமிடம் தவித்து பின்பு பார்வையை வேறுபுறம் திருப்பினான். அதற்குள் இனியா வீட்டிற்குள் நுழைந்தார். சித்தி என்று கத்தினார் அபி. இனியாவின் பார்வை அபியை தொடர்ந்து அவளை தூக்கி வைத்திருந்த இளவரசன் மேல் படிந்தது. அவனும் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேறு பக்கம் பார்த்தான். பின்பு அபியை கீழே இறக்கி விட்டு தன் அறைக்கு செல்ல எத்தனைத்தவனே, லட்சுமி தான் இருப்பா, எங்கே போற, ஐயர் இப்போ வந்துடுவார், நீ தானே எல்லாம் பண்ணணும் என்றான். அவனும் சரிங்க அத்தை என்றான். ஆனால் அத்தை என்று கூறும்போது அவனால் சரியாக கூறவே இயலவில்லை. அப்படி அழைக்கலாமா வேண்டாமா என்ற தடுமாற்றம் இருந்தது. அங்கிருந்த அனைவருக்குமே அது தெரிந்தாலும் யாரும் அதை கண்டுகொண்டதாக காட்டிக்கொள்ளவில்லை. சிறிது நேரத்தில் ஐயர் வந்து பூஜை செய்து வீட்டையே புகை மண்டலமாக ஆக்கினார். அவர் இளவரசனிடம் பாலும் வாழைப்பழமும் கலந்த கலவையை கொடுத்து எல்லோருக்கும் தரச் சொன்னார். அவனும் எல்லோருக்கும் கொடுத்தான். இனியாவிற்கு கொடுக்கும் போது மட்டும் தலையை குனிந்தவர் அவள் கையில் கொடுத்துவிட்டு விலகி சென்று விட்டான். பூஜை முடிந்தவுடனே அவன் மாடிப்படி ஏறி சென்று விட்டான்.
இனியாவும் அவன் திரும்ப வருவானா வருவானா என்று சிறிது நேரம் பார்த்துவிட்டு முகத்தை சோர்வாக வைத்து கொண்டார். அதை கண்ட சந்துரு ஜோதிக்கு சைகை செய்தான். அவளும் தான் பார்த்து கொள்வதாக கூறி சைகை செய்தாள். இனியா சமையலில் உதவி செய்து கொண்டிருந்தான். பின்பு சந்துரு சமையல் செய்யறதுக்கு எத்தனை பேரு, ஏமா நீங்க அத்தை இன்னும் லதா அக்கா வேற இருக்காங்க இல்ல, அப்புறம் எதுக்கு இவங்க 2 பேரை வேலை வாங்குறீங்க? பாருங்க அங்க அபி அழுதுகிட்டே இருக்கா. உங்க சமையலை விட அவளை பார்த்துக்க தான் ஆள் அதிகம் தேவை. இவங்க 2 பேரையும் அனுப்புங்க என்றான். ராஜு ஏதோ சொல்ல வந்து அதற்குள் முந்தி கொண்ட லட்சுமி, நாங்க எல்லாம் வேலை செய்கிறோம்னு சொல்லு. இவங்க 2 பேரும் எங்களுக்கு அப்படி ஒன்றும் ஹெல்ப் பண்ணலை. இவங்களை யார் இங்க கூப்பிட்டா? கூட்டிட்டு போ என்றான். ஜோதியும் தப்பித்தோம் என்று தங்கையை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். வெளியில் சென்று பார்த்தால் அபி அமைதியாக டிவி பார்த்து கொண்டிருந்தாள். இனியா சந்துருவை பார்த்து, என்னது இது, இவ அழுகிறான்னு சொன்னீங்க, அவ சமத்தா தானே இருக்கா என்றாள். அட போங்க அண்ணி, உங்களை பிளான் போட்டு கூட்டிட்டு வந்தா நீங்க என்னடானா இப்படி பேசுறீங்க? ஓ, இதுதான் உங்க ஊர்ல பிளான் போட்டு கூட்டிட்டு வர்றதா? நீங்க நேராக கூப்பிட்டு இருந்தாலே நாங்கள் வந்திருப்போம் என்று அவனை வாரினாள் ஜோதி. போதும் அண்ணி, என் மூக்கை உடைச்சதெல்லாம் போதும். வழக்கம் போல் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் இது. ஹேய், அப்படி என்ன ஆப்ரேஷன்? உங்களுக்கு ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணணும்னா நானே பண்ணுறேன். இது சரிப்படாது. உங்களுக்கு உங்கள் தங்கச்சி வாழ்க்கை மேலே அக்கறையே கிடையாது. நீங்களும் ஏதும் உருப்படியாக பிளான் போட மாட்டீங்க. நான் அழகாக பிளான் போட்டாலும் அதுக்கும் ஒத்துழைக்க மாட்டீங்க. ஓஹோ, சரி சொல்லுங்க, நீங்கள் அப்படி என்ன பிளான் போட்டிருக்கீங்க என்றாள். அப்படி கேளுங்க அண்ணி, இப்போ எங்கள் அண்ணன் மாடியில் தனியாக தான் இருக்கார். இப்போ போய் இனிய அண்ணி பேசலாம். அவர் ஃபோனில் தானே பேச மாட்டாரு. அவரால் நேரில் எல்லாம் இவங்களை பார்த்துட்டு பேசாமல் இருக்க முடியாது. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ். ஏன் சந்துரு, உங்களுக்கு அப்படி என்ன கொலவெறி என் மேலே? சிங்கத்தோட குகைக்குள்ளே என்ன தனியாக போக சொல்கிறீங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இல்லை, என் உடம்பு இந்த அடி உதையெல்லாம் தாங்காதுன்னு. அப்புறம் ஏன் என்றாள். அட என்ன அண்ணி நீங்கள், நாங்கள் சிங்கத்தோட குகை உள்ள இன்னொரு சிங்கத்தை தானே அனுப்புகிறோம். உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் போட்டு வச்சுக்கிறீங்க. இதுதான் கரெக்ட் டைம், நீங்கள் போங்க. இல்லை சந்துரு, வீட்டில் வேற எல்லோரும் இருக்காங்க. எனக்கென்னவோ இது சரியான டைமாக தெரியாது. இல்லை இனியா, எனக்கும் சந்துரு சொல்கிறதான் சரின்னு தோணுது. ஏன்னா அவருக்கு என்ன கோபம் இருந்தாலும் வீட்டில் எல்லாரும் இருக்காங்கன்னு அவரால் கத்தி கூட பேச முடியாது. ஸோ இந்த சான்ஸை நீ யூஸ் பண்ணிக்கோ என்றார் ஜோதி. இனியா சிறிது நேரம் யோசித்து விட்டு, 2 பேரும் என்னவோ சொல்கிறீங்க பார்க்கிறேன், இது மட்டும் சொதப்பிச்சு உங்கள் 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்றார். ஜோதி சிரித்தவரே சரி என்று சொல்லி அனுப்பி வைத்தார். இனியா சென்றவுடன், என்ன நீ பிளான் சொதப்பினா நம்மளை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க, நீங்களும் சரின்னு சொல்கிறீங்க என்று சந்துரு கேட்டான். ஜோதி இன்னும் சிரித்தவரே, இந்த பிளான் யார் கொடுத்தது என்றான். நான் தான். அப்போ பிளான் சொதப்பி அடி கொடுத்தா யாருக்கு தருவாங்க? எனக்குத்தான் என்று சந்தோஷ் சுப்பிரமணியன் பட்டாபி மாதிரி கூறினான். ஜோதி விழுந்து விழுந்து சிரித்தார். சரி, இப்போவே அதை நினச்சி பயப்படாத, வா நாமளும் மாடிக்கு போகலாம். எங்கள் அம்மா தேடிட்டு வந்தால் எஸ்கேப்பாக ஈஸியாக இருக்கும் என்றவர் அவனை அழைத்து சென்றான். இளவரசனின் அரை கதவை தட்டினாள் இனியா. கதவை திறந்த இளவரசன் இனியாவை பார்த்து அதிர்ந்தது அவன் முகத்தில் தெரிந்தது. நிமிடத்தில் அதை மறைத்து கொண்டு என்ன என்று முகத்தில் கடுமையை வரவழைத்து கொண்டு கேட்டான். எங்கே கதவை அறைந்து சாத்தி விடுவானோ என்று பயந்த இனியா டக்கென்று அவன் அறைக்குள் நுழைந்து விட்டான். அதை கண்டு இன்னும் அதிர்ந்தவன், ஏய் இப்போ என்ன பண்ணுற, அறிவில்லை உனக்கு என்றான். இல்லை, இப்போ அதுக்கு என்ன, நீங்கள் எனக்கு கொஞ்சம் தரப்போறீங்களா? அதுக்கு முதல்ல அங்கே இருக்கணும் இல்லை, நானும் நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதையே கேட்டுக்கிட்டு என்றாள் இனியா. ஒரு நிமிடம் அவனை நிதானப்படுத்தி கொண்டவன், இப்போ இங்கே எதுக்கு வந்த, யாருன்னா வந்தா என்ன ஆகும், ஒழுங்க இங்கிருந்து போ என்றான். அதெல்லாம் போக முடியாது. இங்கே பாரு, நீ இப்படியெல்லாம் பேசுனா என்னை டென்ஷன் படுத்தினா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அப்படி என்ன செய்வீங்க? சத்தம் போட்டு எல்லோரையும் கூப்பிடுவீங்களா? எங்க முடிஞ்சா கூப்பிடுங்க பார்க்கலாம். வேண்டாம், நான் ஏதும் தேவையில்லாமல் பேச விரும்பலை, ஒழுங்க போயிடு. இதையெல்லாம் என்னை பார்த்து சொல்லுங்க. நீங்கள் தேவையில்லாமல் பேச மட்டுமா விரும்பலை, நான் வந்ததுலேருந்து என்னை பார்க்கக்கூடத்தான் விரும்பலை, இல்லை தெரியாமல் என்னை பார்த்துட்டா கூட கண்ணை திருப்பிட்டு போறீங்க என்றாள் இனியா இளவரசனிடம். இளவரசனுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை.
ஏதும் கோபமாக கத்திவிட்டாலும் பிரச்சனை, சத்தம் போட்டால் எல்லோரும் வந்து விடுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் எல்லோரும் இருக்கும்போது தைரியமா இங்க வந்திருக்கா. ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு, கல்யாணம் வேண்டாம்னு சொன்ன இல்லை, அப்புறம் உனக்கு என்கிட்ட பேசக்கூட என்ன உரிமை இருக்கு என்றான் அவளிடம். என் அத்தை பையன்ற உரிமை தான். அவன் டென்ஷன் ஆவதை பார்த்து, சரி கல்யாணம் தானே வேண்டாம்னு எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், நம்ம லவ் வேண்டாம்னு உங்ககிட்ட வந்து சொன்னேனா? சொல்லலையே. வேண்டாமினியா, என்ன பைத்தியக்காரனா ஆக்காத, என்ன என் வழியில் போக விடு. என்னது, சும்மா போய்கிட்டு இருந்த சின்ன பிள்ளைய நீங்கள் தானே இதே வீட்டில் வச்சு விரும்புகிறேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன மாற்றி பேசுகிறீங்க? இளவரசனுக்கு கோபம் கைப்பிச்சு ஏறிக்கொண்டிருந்தது. கோபமாக அவள் கையை பிடித்து, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? மனுஷனை பைத்தியமாக்கணும்னே முடிவு பண்ணிட்டியா? மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு என்றான். விடுங்க, ஒரு ரொமான்டிக்காக பேச தெரியுதா உங்களுக்கு? இப்படி வில்ல ரேஞ்சுக்கு பேசுகிறீங்க. கையை விடுங்க முதல்ல. காதலிக்கிற பொண்ணை இப்படியா பண்ணுவீங்க? விட்டா என் கை தனியாக வந்துடும் போல இருக்கு. சரி, ஆமாம், நான் தான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன், அதுக்காக அப்படியே விட்டுடுவீங்களா? இந்த பின்னாடியே வந்து திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு எல்லாம் கேட்க மாட்டீங்களா? உங்கள் லவ் அவ்வளோ வீக்கா? சொல்லுங்க என்று கேட்டான். அவன் ஏதும் பேசவில்லை. சொல்லுங்க இலா, உங்கள் லவ் அவ்வளோ வீக்கா? நான் வேண்டாம்னு சொன்னால் விட்டுடுவீங்களா என்றான். இளவரசனால் அவள் கண்களை ஏனோ பார்க்க இயலவில்லை. ஏதோ உயிரையே கண்களில் தேக்கி வைத்து கொண்டு இருப்பது போல் இருந்தது. விடுவிடுவென்று எழுந்து வெளியே சென்று விட்டான். அவன் சென்ற வெகு நேரம் கழித்தே இனியா வெளியே வந்தான். என்னதான் பிரச்சனை பெரிதாக கூடாது என்று விளையாட்டு போலவே அவனிடம் பேசினாலும் கடைசியாக உள்ளே இருந்த வருத்தம் வெளிவந்து விட்டது. அவளையே தேற்றி கொண்டு வர நேரம் ஆகியது. வெளியே அவளை ஜோதியும் சந்துருவும் எதிர்கொண்டனர். என்ன ஆச்சன்னி, டீட்டெயிலாக ஏதும் பேச முடியல, அதுக்கு டைம் இல்லை. அவருக்கு புரிகிற மாதிரி ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம் என்றான். அப்பாடா என்றான் சந்துரு. ஜோதி என்னவென்று கேட்க, ஏன் கேட்க மாட்டீங்க? பிளான் சொதப்பினா எனக்குத்தானே டின் கட்டி இருப்பாங்க. இப்போ கிரேட் எஸ்கேப் இல்லை, அதுதான். ஓஹோ, இப்போ கூட நீங்கள் எஸ்கேப் யாருன்னு சொன்னது? இன்னும் பிளான் சக்ஸஸ் எல்லாம் ஆகலை, உங்களுக்கு டின் கட்டவும் சான்ஸ் இருக்குது என்றான். அட என்னங்க, நீங்கள் ஏதோ ஐடியா கொடுத்தேன், அதுக்காக என்னையே டார்கெட் பண்ணுவீங்களா? சும்மா ஐடியா கொடுத்தா ஓகே, நான் கூட தான் அவளை போன்னு சொன்னேன், ஆனால் சிங்கம் அப்படி இப்படின்னு ஏற்றி விட்டது யாரு? ஸோ உங்களுக்கு டின் கன்ஃபார்ம் என்று சிரித்தான். ஐயோ சாமி, எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்குள்ளே என் நிலைமை என்ன ஆகும்னே தெரியலையே என்றவாறு டவலை எடுத்து தலையில் போட்டு கொண்டான் சந்துரு. அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். லட்சுமியும் ராஜியும் பரிமாறவும் சந்துருவும் ஜோதியும் எல்லோரும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், நீங்களும் சாப்பிடுங்க என்று அவர்களையும் அமர வைத்தனர். இளவரசனுக்கு எதிரில் சந்துரு தான் அமர்ந்திருந்தான். சந்துருவிற்கு பக்கத்தில் இனியா அமர்ந்திருந்தான். இனியா அவனை பார்க்காதது போல் வேண்டுமென்றே இருந்தான். இளவரசன் அடிக்கடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சந்துருதான் அதை பார்த்துவிட்டு அண்ணனிடம் ஜாடையாலே என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போதைக்கு வேறுபுறம் திரும்பினாலும் திரும்ப அவன் பார்வை அவன் அனுமதி இல்லாமலே அவள் புறம் திரும்பியது. மற்ற எல்லோரும் ஏதேதோ பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். திடீரென்று அபி இளவரசனிடம், அங்கிள் அந்த ரசம் எடுங்க என்றான். இளவரசன் கனவில் இருந்து முழித்தவனாக திணறி அவள் கேட்டதை எடுத்து கொடுத்தான். தேங்க்ஸ் அங்கிள் என்று கூறிய அபி திடீரென்று நினைவு வந்தவளாக, ஐயோ, நான் உங்களை சித்தப்பான் தானே கூப்பிடணும், மறந்துட்டேன், இனிமே மறக்காம அப்படியே கூப்பிடுறேன் என்று கூறியவர் சாப்பிட ஆரம்பித்தாள் அபி. அவளை தவிர அனைவரும் சாப்பிடுவதை விட்டுவிட்டு இளவரசனையே பார்த்தனர்.